சொன்னெல்லாம் பெண்களை நம்ப கூடாதுன்னு இல்ல ஒரு ஆளக்கணா இதுதான் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் நம்பி நாடாவதுக்கு உட்காரவே கூடாது. சரி நம்ம இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? நாங்க இன்னைக்கு காட்டுக்கு காவல் போறோம். உன்னைய பார்த்தா காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி பாத்தீங்க? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பகுமானமா கிளம்பி போற மாதிரி. என்னமோ நீ கூட என் கூட வந்த மாதிரியே பேசுறியே. ஆமா நீ பண்ணிட்டாலும் கிளு இருந்தா. ஆமா நீ பண்ணிட்டாலும் புல் புல் இருந்தா இருக்க போ. சரி ஏன் தம்பி அப்படி சொல்றியா நீ? வாய்க்கு மட்டும் கூர்த்து பாரு குமரி புடைய குமரி. ஆமா ஆமா பொளந்து கட்டிடுவா அப்படியே. சரி இந்த மாதிரி நாங்களாம் காட்டு காவல் வரும் தினே கமல் கருந்தன சதுன்னு நானும் வள்ளியம்மா தோழி பண்ணாங்களா போறோம். அதுக்கு முன்னாடி நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். சொல்லுமாப்பா சொல்லவா? சொல்லுமா சொல்லுமா சும்மா சொல்லு. சும்மா சொல்லவா? சும்மா சொல்றா. சொன்னேன்னா மாட்டிட்டு ஞாபகம். சரி அந்த ஒருவர் யாரு சொல்லட்டுமா? சொல்லுங்க. கவிதைகள் படிக்கிறது சின்ன பெண் பெண்கள் வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் யான் என்று காதல்
ஒரு தோழி பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு சொன்னேன்ல. அப்படியா? ஆமா. என்ன அவளை கூப்பிடணும்ல. அவளும் சூப்பரா இருப்பாங்க. பனைமரத்துக்கு பாதி யோசனை இருப்பா. ஆமா, அவன் நெடு நெடுந்து வளர்ந்துக்கிட்டு நம்மள குட்டையா இருக்கவன்பா. வளர்ந்துகிட்டவ ஒன்னகட்டில் அழகா இருப்பாளா? சூப்பரா உங்களுக்கு மேட்சா இருப்பா. புழுத்துணி போட்டுருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டா இருப்பா. ஆமா, என்ன மாதிரி நல்ல வளர்த்தியா இருப்பாளா? ஆமா, உங்களை விட வளர்த்திங்க அவ. வளர்த்தி சரியா வரும். அதெல்லாம் கேட்கறாப்ல. சரி, அவளை கூப்பிடுறோமா? அடியே என்னடி செல்லக்குட்டி, நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ அப்படி இருப்பான். என்ன இருக்கிற கூட்டத்தையும் முக்காவசியா காணமே. வந்து உட்கார்ந்துருக்கும் போது மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருக்கும் போது நினைச்சேன், அடியே என்னவே இப்ப போயிட்டாங்கல்ல, இப்போ நீ வந்துட்டீல, நீ பாக்குறக்காண்டி பூரா திரண்டு ஓடி வருவாங்க பாரு. அதெல்லாம் நேரம் பல்லா பொழுதுட்டு படுத்து கிடக்கு, எந்திரிச்சு வர்றது. அப்புறம் நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ அப்படி இருப்பாங்க. அப்படியா மாமா? நான் என்னதான் வெளியில சிரிச்சாலும் பேசினாலும் ஏன்டி ரொம்ப வருத்தமா பேசுற? என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு இருக்காது மாமா. என் அழகு உன்னை கழட்டி விட்டாப்லையா? அழகு கழட்டி விட்டாமா, அது மாட்டிட்டேன், மாட்டினா தானே கலட்டுறதுக்கு. மாமா, நான் வயசுக்கு வந்த ஒண்ணு எங்க அப்பாவை சும்மா இருக்க முடியாம. உங்க அப்பாவை சும்மா இருக்க முடியாம நீ என்ன உனக்கு அப்பன? எனக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை பார்த்தாரு. சரி, அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன வேலை? இந்த வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறாங்கல்ல. ஏன் நல்ல வேலை தாண்டி. அந்த பஞ்சர் ஓட்டுற கடை வச்சிருந்தேன் மாப்பிள்ளை. ஏன் சீப்பா நினைக்கிறேன் அந்த தொழில? பஞ்சர் ஓட்டுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பஞ்சருக்கு இப்ப 100 200 வாங்குறாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவாடக்கூடாது. அதே மத்த எந்த வேலை செஞ்சா என்ன? சரின்னு அவனை நம்பி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் மாமா. கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல படுத்திருந்தோம். ஆமா மாமா, ராத்திரி ஒரு 10 மணி இருக்கு மாமா. தூக்கத்துல தெரியாத மாதிரி 2 குஷி விட்டுருப்பேன் பொறுக்கு. இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் விட்டுனவனா, நான் கும்பரக படுத்துக்கிட்டு டர்ரு புருன்னு போட்டு தாக்கவும் உனக்கு டயர்ல காத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல என்னைய குண்டாங்கட்டா தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு, அதுக்குள்ள கொண்டு போட்டு என்னை அமுக்க ஆரம்பிச்சுட்டேன். இவன் போட்டு அமுக்கல மூச்சு தமுக்கிட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டேன். இவன் முடிவே பண்ணிட்டேன், இந்த டயர்ல பெருசா பஞ்சர் போகுது,
இதை நம்ம எப்படியாவது ஒட்டணும்னு என்ன குப்பரக்க படுக்க போட்டு சரி நல்லா இவனு லெப்ட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வரட்டு தேய்ச்சு ஐயா கை நிறைய சுடுசுன்னு அள்ளி ஊத்தி தடவி டீமை போட்டு ஒட்டி விட்டான்னா அதுல இருந்து இந்த வழியா போற காத்து ஃபுல்லா வாய் வழியா புட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. நல்ல வேலை டீ பிட்டு நினைச்சு இதை பிடிச்சிக்கிட்டு அடைச்சான். இது டீ பிளஸ் நினைச்சு உள்ள கம்பியை விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தாலும் வச்சுக்க நேரம் நீ செத்துருப்ப குடல் குந்தானில அந்த வெளியே வந்திருக்கும். அதோட அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அவர்தான் தங்கமான மனசு. கொத்தனார கல்யாணம் பண்ணேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார். இது என்ன வெளியாம தான் கேட்கிறேன். தூத்துக்குடி கொத்தனார் மட்டும் தான் தூக்கி போட்டு குத்துவாரா? ஏன் நம்ம ஊர் மத்த கொத்தனார்ல நான் வாயில விரல வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட பாடு தெரியுமா சகல? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனா அது எப்படிப்பட்ட பாடு தெரியுமா? வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு அது இல்ல இப்ப சகல. அருமையான பாட்டு சகல. அந்த பாட்டு முருகன் பாட்டு சகல. குன்றக்குடி குமரையா குறைகளை கேளையா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. எந்த பாட்டை கொண்டாந்து எங்க சேர்த்திருக்கா மத்தியா? இது அது பரவாயில்ல. கொத்தனார கல்யாணம் பண்ணி சகல. கொத்தனார கல்யாணம் பண்ணலாம். வீடு மேல வீடு கட்டுறேன், மாடி மேல மாடி கட்டுறேன், நம்மளை காப்பாத்திடுவேன் நம்பி கல்யாணம் பண்ணேன். நான் கல்யாணம் பண்ணவே உண்மையில கொத்தனார் இல்ல மாமா. அந்த வீடுக்கு மேல மேல கல்லி எதிர்க்கு சார ஓட்டை போட்டுக்கிட்டே போவாங்கல்ல, அந்த ஓட்டை அடைக்கிற கொத்தனார் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கேன். நான் காலை பொழுதுட்டு ராத்திரி தூங்கும் போது படுத்திருந்திருக்கேன். இவன் மாட்டுக்கு எங்கடா ஓட்டை இருக்குன்னு தேடி இவ்வளவு பெரிய செங்கல் இருந்து சதக்குன்னு அமைக்கி ஒரு செட்டி கலையை எழுதிட்டு சத்தியார் அடிச்சால இவன் இங்க அடிச்சாலியா கலவை வந்து வெளியே விழுந்துருச்சியா. அதோட அவனை டேஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மாப்பிள்ளை வார்த்தை பாரு. ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன். ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணோம்னா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸை புடிச்சு அப்படிக்கிட்டே இருக்கான். நல்லா குழு 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 அதுதான் நல்லா இருக்குன்னு நானும் கல்யாணம் பண்ணேன். அவன் துணுது முழு தூங்கிக்கிட்டு இருக்கான். ராத்திரி 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்க. கோனைஸ் கப்பைஸ் கோனைஸ் கப்பைஸ் என்னடி உள்ள கத்துது? இங்கிட்ட அமுக்குறான், இங்கிட்டு திரும்புறேன். மறுபடியும் கோனைஸ் கப்பைஸ் முடிச்சு அமைக்கிங்காரு. என்னடி கத்துது கடந்துகிட்டு உள்ள? கோழி குஞ்சது உள்ள வச்சிருக்கியா? ஆமா, ஏன் குஞ்சத்துக்கு உள்ள வச்சிருக்கேன். அண்டாடி வேற இவன் முடிச்சு அமைக்க 2 உங்க சத்தோட வச்சுட்டான்டா. அதோட அவனை டேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கலாம்னு இருக்கேன். எத்தனை மாப்பிள்ளை பார்த்தா என்ன மாப்பா? செய்யறவன் ஒழுங்கா செஞ்சா ஏன் ஜன பிடிக்காம தெரிய போறேன். எது இது கரண்ட கால் நரம்புல செத்து போயிடும். நம்ம தோழி போன கூப்பிடுவோமா? அடியே தோழி மரியாதை வாடி 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 நாட்டு கட்ட அப்படியா? நல்லா இருக்கேன். அடி ஹரிதரணி, உனக்கு ஆல்ரவுண்டுக்கார அண்ணனா? அப்படியா? நீ அவருக்கு தங்கச்சி என்னமாமா? அது ஒண்ணும் பிரச்சனை, நோ ப்ராப்ளம். அப்படிலாம் இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நாட்டு கட்டல நாட்டு கொட்டை. நீ வாட்டுக்கு நினைக்கிற மாதிரி நான் பொம்பளை எல்லாம் கிடையாது. நீ வாட்டுக்கு ஆசையை வளர்த்துக்கிறாங்க. ஹரிதரணி, நான் உனக்கு கேட்கவா? சொல்லு ஹரிதரணி. சொல்லுடி. எனக்கு பொழைக்க தெரியல, உனக்கு பொழக்க தெரியல. யார் சொன்னா? உன்கிட்ட இருக்கிறது மட்டும் என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இந்த ஊர்ல முக்காவாசி இடம் என் பேர்ல பட்டா வாயிருக்க முடியும். கவர்மெண்ட் அலுவலகம் என் முடிவே இருந்திருப்பாப்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யார வேணாலும் கல்யாணம் பண்ணு. தண்ணி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, பீடி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, சிகரெட் போறவன கூட கல்யாணம் பண்ணு. இந்த கணேஷ் கோயில ஓடுறாங்க பத்தியா, அவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணாத. கணேஷ் கோயில கசைக்கு வாயில போட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்க வராங்க. வாய் போனராத்து அடிக்குது. எப்படித்தான் அந்த பொம்பளை அழுக முத்தத்தை கொடுத்து புண்ணிய கொடுத்து ஒரே வாட சனியே அப்படியே கொம்பட்டிக்கிட்டு வருது. வந்தியா இப்பெல்லாம் வாயில வச்சு என்னத்துக்கு ஆகுது? இன்னொன்னு தெரியுமா? கழுவுற கையிலாண்டி வச்சுக்கிட்டு கசக்குறாங்க. ஆமாடி, குண்டி கழுவுற கையில அப்பதான் ஒட்டிருந்தா வாய்க்குள்ள போயிடுது. அடியே அப்பதான் குண்டிய கழுவுறாங்க. கழுவுறோன்னு கேடு தூக்கி நல்லா ஒரு கை கொட்டிக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இன்னொன்னு தாண்டி வச்சு கசக்குறாங்க. நீ வேற இப்ப இருக்கிற பயிரெல்லாம் குண்டி கழுவுனா தண்ணி ஊத்தி ஆயில் போனா குண்டி கழுவுனா குண்டி கழுவ மாட்டாங்கடி. அப்படியே டவுசர் மடிக்கிட்டு தொடச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. தெரியுமா? நீ தான் கழுவி விட்டு விடுவியோ? தெரியும். அப்ப நீ தான் கழுவுற உட்காந்து. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடியே தோழி தோழி சொல்லு. நம்ம அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஏண்டி நான் மட்டும் ஆம்பளை பிள்ளைய பிறந்திருந்தேன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணிருப்பேன். ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அடியே தோழி, நீயும் பொம்பளை நானும் பொம்பளை, எனக்கு மட்டும் இங்க வரேன். இப்படி வந்து சத்தம் கேக்குதுடி. இப்படி சத்தம் வருது. பரவாயில்லையே. ரூபாய் மாமா
அருமை மாமா எனக்கு மட்டும் இங்க பாருங்க இப்படி சத்தம் வருது எங்க உங்ககிட்ட ஒரு வாட்டி அந்த வாயில சத்தம் வரும். முகரே பாருமா என் வாயில சத்தம் கேட்கும். ஆமா நான் வாயில அனுபவப்பட்ட மாதிரி சொல்லிருக்கீங்க. சரி நீ இருக்கட்டும். உனக்கு இந்த ஊர்ல நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற? எனக்கு மாப்பிள்ளை நான் சொல்ற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பியா? சரி நீ சொல்ற நான் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாடி. எனக்கு இந்த மீசக்கார கல்யாணம் பண்ணி வை. ஏய் அதுக்கு அவரை கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் அவரை போட்டு கல்யாணம் பண்ணிக்கடி. ஏன் தெரியுமா? வேற கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கவே மீசை எப்படி முறுக்கி வளர்த்து வச்சிருக்காருன்னா அதை எப்படி வளர்த்து வச்சிருப்பாரு போய் பாத்துட்டு வா. அடியே ஒரு வாட்ட ஆசையை காட்டுங்க போய் காட்டிட்டு வா. போய் அவ பாக்கணும் ரொம்ப ஆசைப்படுறான். அடி அடிதர் நீ சொல்லுடி. ஒரு உண்மையை சொல்லவா? என்னடி? நம்ம நாளைக்கு எங்க போறோம்? எங்க போறோம்? நம்ம நாளைக்கு செனக்காட்டுக்கு போறோம். ஏய் தெனக்காட்டுக்குடி. தெனக்காட்டுக்கு போறோமே. ஆமா. இது வரைக்கும் நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? இல்லடி நான் காட்டுக்குலாம் போனதே கிடையாது. நானும் போனது இல்லடி. ஆமாடி. நான் போனதெல்லாம் வேலிக்கருவ காடு, ஆறுசதி காடு, முந்திரி காடு. ஏய் லூசும்டா. நீ போனத கேட்கல. ரூம் எல்லாம் போட்டு 5000 கேக்குறாங்க. இங்க உடனே பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். முகரே பாரு முகரே. முகரைய பார்க்க கூடாது அப்ப. சரி நம்ம வந்துட்டோம். ஆமா. இடத்துக்கு அம்மாவுக்கு இடத்துக்கான தலைவி அம்மா கூப்பிடுவோமா? அம்மா 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 இங்கே வா வா. ஆசை ஆசை ஏ ஆசை ஆசை முத்தம் தான். அம்மா அம்மா இங்கே வாங்க. ஆசை அம்மா போய் பாரு ஆத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு போடுங்க நீங்க தூர ஓட்டுங்க. நீ அதை வாசி அவர் அதை வாசிக்கிட்டார். பரவாயில்ல நல்லா பழைய இருக்கிறீங்க. சரி அம்மா கூப்பிடுமா? அம்மா அதுக்கு உங்க சங்கத்துல ஆள் இருக்கு. மாமா முத்துமா முத்துமா அதுக்கு நான் சரிப்பட மாட்டேன். என்னப்பா வந்து அமைக்கு பாரு வா. அங்க வாரு தாத்தா படுத்துக்கிட்டு பிறந்து வச்சிருக்கு கிடக்குறது. அம்மா அடியே லூசுண்டா. அம்மா பயன்படுத்துறீ நைவா சொல்றீ. மெதுவா மெல்ல நடந்து அடியே மெல்ல மெல்ல நடந்து. என்னம்மா அப்படி பயந்து பயந்து ஓடுறீங்க? அம்மா உங்களுக்கு பிடிக்கல? ஏமா நம்ம கலாச்சார பண்பாடுவா நாங்க வணக்கத்துக்கு. அப்படியா? வணக்கம். அதே மண்டி வர்றவங்க கலவை மாதிரி தெரியுது. ஆமாமா. சரி நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கேன். அப்பா ஓட்ட வந்தாரா? அப்பா என்கிட்ட வரலமா. அதுக்கு முன்னால உடம்பு முடியல. ஏன் தப்பு தப்பா பேசுறேன்? என்னம்மா? நல்லா அழகா இருக்க. அப்படியா? ஆமா எங்களை விட நீ ரொம்ப அழகா இருக்க.
சொன்னதுக்கா ஆமா. சரி அப்போ வந்து விவரமா சொன்னாரா இந்த பிள்ளை அமைதி பாருங்க அதை நீங்க 2 பேரும் நினைக்கிறீங்க சரி அப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு அப்ப நம்மள வந்து காட்டுக்கு போச்சுனாருமா காட்டுக்கு எதுக்கு போகணும் காவல் பார்க்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க போகலாமா பொம்பளை புள்ள தான் போகணுமா எதுக்கு போகணும் நம்ம ஆம்பளை எல்லாம் போனோம்னா செத்து போயிருமா அங்க இருக்கிற விலங்கெல்லாம் அதனால நம்மள மாதிரி பெண்கள் போனாதே விலங்கு இருக்குமா இல்ல என்ன காரணம் என்னமா என்ன காரணத்துக்கு நம்ம போகணும் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் நம்மள மாதிரி பருவம் யாய் அடைந்த பெண்கள் பாதுகாப்பதும் குல பம்பு குல பண்பு ஏய் நடி தப்பு மறுபடியும் சொல்லு ஒழுங்கா பேசு ஒழுங்கா தம்மா பேச குல பண்பு பண்பு சரி இப்ப நம்ம காவலுக்கு போக சொல்லியிருக்காரு ஆமா. என்ன காவலுக்கு போக சொன்னாரு திணை காவல் என்ன திணை கருந்தனை சிந்தனை கருந்தனை யாருக்கு கருந்தனை எம்மளுக்கு சிந்தனை செந்தில் வடிவேலவனுக்கு எதுக்காக அப்படி பாகுபாடு பிரிச்சாங்க அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்காரு அவர் சூட்டை கொஞ்சம் தணிக்க யார் மேல கடுப்புல இருக்காரு சூட கொஞ்சம் சூட்ட தனிக்கணும் சுண்ணம் வைக்க வேண்டியது காலில் அது ஏற்கனவே சுண்ணம் பச்சனெல்லாம் சூடா கிடக்கு இல்ல யார் மேல உள்ள கோபம் மேலையா சூரபதுமன் மேல உள்ள கோபம் வதம் பண்ணதுனால என்ன இருக்காரு அவர் ரோதம் பண்ணதுனால ரொம்ப மனசோட அக்கனி கோபத்துல இருக்காரு இந்த செந்தினை என்பது என்ன அதுக்குள்ள தம் என்ன குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை. குளிர்ச்சி தரமான பொருள் அந்த செந்தினைய குளிர்ச்சியான அவர் கோபத்தோட இருக்காரு இல்லையா ஆமாமா. அப்ப அவர் மனசை குளிர குளிர வைப்பது வைக்கணும். நம்ம அவருக்கு படைக்கிறோம் ஆமா. நம்ம கருந்தனை நம்ம சாப்பிடுறோம் அம்மா. அதை தின்னுட்டு கருமை அம்மா எல்லாம் வந்து நான் இப்ப மாப்பிள்ள மாத்திட்டேன் ஏன்? முதல்ல மீசக்கார் கேட்டல சரி. இப்ப எனக்கு மீசக்கார் வேணாம் இந்த காவி வெட்டி கட்டி வந்து உட்காந்துருக்காருல மாமா அவர் தான் வேணும் ஏன் தெரியுமா அவர் இங்கேயே கொட்டை தண்டியில போட்டிருக்கிறாரு அதுக்கே ஆசைப்படுறேன் அதுக்கு தாண்டி ஆசைப்படலாம் பொம்பளை அப்படி இருக்கு. அவர் சாமிடி நாமெல்லாம் போட்டுருக்காரு பாரு, சாமி போல அப்ப துணியெல்லாம் கழட்டிடுவாரு ஏய் என்னத துணியவா தெளிவா சொல்லுதடி பயமா இருக்கு அவன் வாயில ஊத்துருவாரு நல்லா இருக்கும் அம்மா இங்க வாங்கம்மா இன்னும் வெக்கப்பட்டு போறீங்க பத்தியலா பொம்பளை புள்ள மட்டும் இப்படி அமைக்கி பாக்குறியா நீங்க அமைக்கி பாக்குறீங்க அமைக்கிங்க அம்மைக்கு பார்த்தா அவதான் கட்டுறது யாரு அவரா நீங்க வந்து கட்டுறீங்களா 50,000 ரூபாய் அவர்தான் கட்டணும் ஆம்பளைக்கு அமுக்கிட்டு போனா பொம்பளைக்கு அமுக்க முடியுமா அந்த பிள்ளைக்கு அமுக்க தெரியல நான் சொல்லி கொடுக்குறேன் நாளைக்கு அது அப்படிதான் இருக்கும் அதனால இந்த இடத்த பத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் காவலுக்கு வந்திருக்கோம் ஆமாமா வந்த உடனே காவலை பார்த்து நல்லா இருக்கும் நல்லாவே இருக்காங்க என்ன செய்யணும் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா என்ன விளையாட்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோமா சரி அது நல்லா இல்ல. அம்மா சூப்பரா இருக்கும் நீங்க வந்து அப்பா சரி அடியா இந்த புள்ள அடியா நான் தான் அப்பா நீ சரிப்பட மாட்டேன் ஏண்டி நீ அப்பா சரி நான் அம்மா சரி இவங்க நம்ம பிள்ளைய இருந்து இந்த அம்மா போட தொட்டில தொட்டி கொடுத்து அது அம்மா நீங்க வந்து அப்பா நீங்க அப்பா நான் அம்மா இது நம்மளோட புள்ள சரி நீங்க யாரு நான் அப்பா அப்பா. நான் யாரு ஆ. அம்மா இது யாரு குழந்தை. பால் என்னம்மா இந்த விளையாட்டுல வேணாண்டி சரி என்ன பாட்டல் இத்தனை பாடல்கள் பாடலாலும் இந்த இடத்துக்கு தகுந்தமான பாடல் ஒரு பாட்டு போடுங்க. போடுங்க, நடக்குது. சரியா இது குறிஞ்சி நிலம் அப்படினால குறிஞ்சியிலே பூ மலர்ந்து தள்ளிட
குறிஞ்சியிலே நான் இல்லாம சில விஷயங்களை பேசுறீங்க. இப்ப என்ன வர்ணிச்சு சில பாடல்கள் பாடுவேன். உங்களை வர்ணிச்சா? ஆமா, என்ன ரொம்ப இப்பதான் அவனை பாக்குறேன், சந்திக்கிறேன். அப்படியா? அவன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும் பொழுது. இந்த நேரத்துல என்ன வர்ணிச்சு 2 வரியால பாடு. அம்மா, எனக்கு அடுத்தவங்க பாடுறதை கேட்டு வாங்கி பாடத்தான் பிடிக்கும். நீங்க என்ன பாட்டு பாடுங்க, உங்களோட நான் சேர்ந்து பாடுறேன். இல்ல இல்ல, இவ வாங்கி பாடு. நான் பாடுறேன். நீ பாடு. பாடு. நான் பாடவா? நான் பாடுறேன். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது மதுரை சரவணா ஸ்டோர்ல வாங்குனேன் லப்பர் பந்துமா. பூவே பூச்சூடவா இவ நெஞ்சில் பால் சர்ரு புழு சர்ரு சர்ரு கருத்த மச்சான் கண்டத்தனை எடுத்து வச்சா கையை உள்ள விட்டு பருப்பு எடுத்தா புரியா? கூந்தல் கருப்பு. இந்த பாட்டு வேணாம், நான் ஒரு பாட்டு பாடவா? நான் ஒரு சிந்து நடுவுல பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை, விட்ட நீச்சம் தெரியவில்லை, தண்ணி இருந்தும் தம்பி இருந்தும் கழுவ முடியவில்லை. வேண்டி லூச முடியல, கழுவ முடியல. அழகான பழனி மலையாண்டவா உனாடு தினமும் போட்டுக்கிட்டு நோண்டவா. நல்லா இருக்கு, சூப்பரா பாடுறீங்க. ஆமா, நான் ஒரு பாட்டு பாடவா? என்ன பாட்டு? அருமையான பாட்டு. மறி கொழுந்தே ஏவல்லே பூவே மறி கொழுந்தே ஏவல்லே பூவே சரி மாமனுக்கு பொடுக்கு. மாமனுக்கு பிடிக்கலையா? இப்படியா வரும்? இந்த பாட்டு வேணாம், வேற பாட்டு. ஆரி நல்ல காலராயி நீ ஓடு. என்னம்மா திரும்ப பிடிக்கல? இன்னொரு பாட்டு பாடவா? கோடி அருவி கொட்டுதே அடங்கொம்மாட அடங்கொம்மாளே அம்மா உண்மையில சரி, நல்லா பாடுறியப்பா. கூட்டம் வேற இருமா, என் மனசுல ஆசை, என் மனசுக்குள்ள ஒருத்தர் ஆசை இருக்கு, அது வேற விஷயம். சரிம்மா, உன் மனசுல ஆசை இருக்கு. எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குமா. நான் அதை கேட்கவே இல்லை. உனக்கு டைட்டா என்ன பண்ண சொல்றேன்? ஏதோ
கூட்டம் நின்று பறவைகளும் போகாது. ஆமாமா. ஆளுக்கு ஒரு திசைகளை நின்று பறவைகள் ஆமா. வரும். இது என்ன வேள்வி வேலைச்சாரு ஆமா. தவம் செய்யக்கூடிய முனிவர்கள்னு வருவாங்க. அப்படி முனிவர்கள் வந்தா தக்க மரியாதை கொடுத்து ஆசைகளை வணங்கி கொண்டு என்ன கூப்பிடுங்க ஆமா. ஆசைகளை வைங்க. நீங்க பறவை மேல இருந்து காவலை பாருங்க, சரி. நாங்க கீழே இருந்து பாக்குறோம். என்ன பாக்குறீங்க? காவலை பாக்குறோமா? அவன் மேல நிக்க நீ கீழ நின்னு பாக்குறியா? ஆளோட சோ ஆத்தாடே. ஆத்தா. கொஞ்சம் டவுசர் போட்டுருக்கேன், பாவனை வேண்டாம.